கோதையின் பாமாலை 30. வங்க கடல் கடைந்த என்கிற இப்பாசுரத்தினால் மோட்சம் அடைவதற்காக ஸ்ரீமன் நாராயணனிடத்தில் சரணம் அடைந்தவர்கள் இவ்வுலகில் உள்ளவரைக்கும் என்ன நல்ல காரியங்களை செய்து கொண்டிருக்க வேண்டும் என்பதை பற்றி சொல்லுகிறாள். அதோடு திருப்பாவை மொழிவதால் வரக்கூடிய பலனையும் சொல்லுகிறாள். வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்துச் சேழியார் சென்று இறைஞ்சி அங்கு அப்பறை கொண்ட ஆற்றை அணி புதுவை பைங்கமல தன் தெரியல் பட்டர்பிரான் கோதை சொன்ன சங்கர் தமிழ் மாலை 30 தப்பாமே இங்கு இப்பரிசு உரைப்பார் ஈர் 2 மால் வரை தோள் செங்கண் திருமுகத்து செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவர் எம்பாவாய். உண்மையில் நந்தகோகுலத்தில் ஸ்ரீ கிருஷ்ணன் அவதரித்திருந்த போது நடந்த மார்கழி மாத பூஜையின் போது கோபிகைகள் ஸ்ரீ கிருஷ்ணனை எழுப்பினது போலும் அவனை அனுபவித்தது போலும் லோகக்ஷேமத்தை உத்தேசித்து இப்பொழுது நடப்பது போல் ஆண்டாள் பாடுகிறாள். ஆண்டாள் ஒருத்தி தான் உள்ளவள். அந்த ஸ்ரீ கிருஷ்ணனை மனதால் தியானித்து தன்னையே பல பல கோபகுமாரிகளாக தனித்தனியே இருப்பதாக நினைத்து கொண்டு கிருஷ்ணனை எழுப்புவதாகவும் நீராட்டத்திற்கு இவ்வளவு பேர்களோடு அனுபவிப்பதாகவும் பாடுகிறாள். கண்ணாடி அருகில் நின்று 1000 கண்ணாடிகளில் தன் உருவம் தெரிவது போல் அநேக பெண்களாக தன்னை நினைத்து பாடினபடியால் சேழையார் எல்லோரும் சென்று இறைஞ்சி என்று சொல்லுகிறாள். 1000 குல விளக்கே மாலே மணிவண்ணா உலகளந்த உம்பர் கோமானே என்று பலவிதமாக திருநாமங்களை சொல்லி திங்கள் திருமுகத்து சேழியார் இறைஞ்சுகிறார்களாம். எல்லா உபனிஷத்துக்களும் பெரிய வள்ளல் பசுக்களாக உருவகப்படுத்தப்படுகின்றன. அந்த பசுக்களை கறக்கத் தெரியாதவர்கள் கறக்க ஆரம்பித்தால் உதைக்கின்றனவாம். கண்ணா, நீ ஆயர் குலத்தில் பிறந்து பால் கறக்க கற்று கொடுத்தமையால் அர்ஜுனனை கன்றாக இருக்கும்படி செய்து அந்த உபனிஷத் பசுக்களை நன்றாக கறந்தாய். 18 கலம் பால் கறந்தது. இந்த பால்தான் கீதாமிர்தம். கீதையின் 18 அத்தியாயங்கள். மேலும் இந்த கீதாமிர்தத்தையும் கடைந்து அதிலிருந்து பக்தி என்றும் பிரபத்தி என்றும் 2 அமிர்தத்தை எடுத்து கொடுத்தாய். பிரபத்தி என்பது சரணாகதி. உலகில் உள்ளவர்கள் க்ஷேமத்தை அடையும்படி செய்த தயாநிதியே கிருஷ்ணா, எங்களுக்கு நல்ல புத்தியை உண்டு பண்ணி உன் திருவடிகளை தவிர வேறு எதையும் நினைக்காமல் இருக்கும்படி அனுகிரகம் செய்த பரமதயாளா, எங்களுக்கு அபயம் கொடுத்த பக்தவத்சலா, பலராமனின் அனுஜனே ராமானுஜனே என்றெல்லாம் கிருஷ்ணனை போற்றுகிறார்கள். அபயம் பெற்ற விதத்தை சொன்னதே கீதையின் திருப்பாவை. கோதை சீதையைப் போல் நந்தவனத்தில் பூமியில் பிறந்தவள். பிறந்த நாள் முதல் பகவத் பக்தியோடு பிறந்தவள். பட்டர்பிரான் கோதை அணி புதுவை பைங்கமல தன் தெரியல் பட்டர்பிரான் கோதை சொன்ன தமிழ் மாலை 30 தப்பாமே இங்கு இப்பரிசுரைப்பார் ஈர் 2 மால்வரை தோள் செங்கண் திருமுகத்து செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவர் என்று பலனை கூறி முடிக்கிறாள். திருப்பாவையின் முதல் பாட்டில் நாராயணனே நமக்கே பறை தருவான் என்றவள் இறுதி பாட்டில் அவனை செல்வத் திருமால் என்று போற்றுகிறாள். திருவோடு சேர்ந்தவன் அவன், லக்ஷ்மியின் பதி. செல்வத் திருமால் எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவர் என்கிறார். இங்கும் இப்பூவுலகிலும் ஸ்ரீ வைகுண்டம் போனதும் அங்கும் ஆக எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவர் என்று ஸ்ரீ ஆண்டாள் அனுகிரகம் பண்ணுகிறாள். இனி ஆண்டாளின் திருப்பாவியில் பிரபத்தி என்னும் சரணாகதியின் பெருமையை கண்டு அவளின் வாழி திருநாமம் சொல்லி இம்மார்கழி பிரபாவத்தை நாளை நிறைவு செய்வோம். ஆண்டாள் எம்பெருமானார் திருவடிகளே சரணம்.